திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்களின் நகை மற்றும் வைப்பு தொகையில் மோசடி நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வங்கி முன்பு திரண்ட வாடிக்கையாளர்கள் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகையிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மத்திய கூட்டுறவு வங்கியின் திருச்சி உதவி பொது மேலாளர் செல்வகுமார் தலைமையில் அலுவலர்கள் வங்கிக்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். 3 பவுன் நகை வச்சேன். அதுக்கு கேஷியரும் பணம் கொடுக்கல. ராஜபாண்டின்னு மேனேஜருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க கோச்சிங்கில் இருக்கவர் தான் நகை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் 13 நாளாக என்னை அலக்கடிச்சாருங்க. 1,20,000 4 தடவையாக கொடுக்குறாரு. இவர் என்னமே எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி 40,000 50,000 அப்புறம் 30,000 இந்த மாதிரி 4 கட்டமாக கொடுத்து ரசீதும் கொடுக்கலைங்க. இந்த மாதிரி அலக்கடிக்கிறார். என் நகை இங்கே இருக்கா என்னன்னே தெரியல. ரினிவலுக்காக வச்சிருக்கும் போது இது கூட்டுறவு சொசைட்டியில் அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக வச்சிருக்கிறத திருப்பும் போது ரினிவல் பண்ணி தரல. அதோட பாஸ்புக்கையும் அப்புறம் எங்களோட டிரான்சாக்ஷனோட இதையும் வாங்கி வச்சுட்டு அவர் ஏமாத்திட்டாரு. வேற அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. 20 பேர் நகை பணம் நிறைய திருடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் மக்கள் ரொம்ப பாதிச்சிருக்காங்க.